வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் பரப்புரை குறித்து ஆளுநர் RN ரவி விமர்சனம். தமிழகத்திற்கு எதிராக யாரும் செயல்படாத போது தமிழ்நாடு யாருடன் போராடும் என்றும் கேள்வி. படித்தவர்கள் அதிகமுள்ள தமிழ்நாட்டில் சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. பிரிவினையை ஏற்படுத்தும் பிரித்தாளும் முயற்சியில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுவதாகவும் கடும் குற்றச்சாட்டு. சென்னையில் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், LIC, சிந்தாதிரிப்பேட்டை, எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கடலூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. கோவையில் கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்று வட்டாரங்களில் பொழிந்த கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. அரக்கோணம் அருகே ஓடும் ரயிலில் திடீரென தீ பற்றியதால் பெரும் பரபரப்பு. பாதி வழியில் ரயிலை நிறுத்தி பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. வடக்கு மண்டல IG அஸ்ரா கார்க் தலைமையிலான குழுவினர் வேலுச்சாமிபுரத்தில் விசாரணை. IG அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவில் 8 அதிகாரிகள் கூடுதலாக சேர்ப்பு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க நடவடிக்கை. கரூர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு புதிய வீடியோக்கள் வெளியாகும் விவகாரம். அனைத்தும் விசாரணை ஆணையத்தால் விசாரிக்கப்படும் என செந்தில் பாலாஜி பேட்டி. நம்மை மீறி நடக்கும் விபத்துக்கு கட்சித் தலைவர் காரணம் என கூறி விஜயை கைது செய்ய முடியுமா? விஜயை குற்றத்தை ஏற்கச் சொல்லவில்லை, தார்மீக பொறுப்பை ஏற்கச் சொல்வதாக டிடிவி தினகரன் பேட்டி. விஜயின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் தொடர்பாக கரூர் ஆட்சியருக்கு எதிராக அவதூறு கருத்துகள் பதிவு. செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் N ஆனந்த் மற்றும் CTR நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. இருவரின் முன்ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தொண்டர்களின் பைக் மோதிய விவகாரத்தில் விஜய் பிரச்சார பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு.
மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டியதாக போலீசார் நடவடிக்கை. தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் விஜய் ஆலோசனை. கரூரில் 41 பேர் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தை நாடவும் முடிவு. காலாண்டு தேர்வு மற்றும் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்கள். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பைக் மீது மினி வேன் மோதி கோர விபத்து. 7 வயது சிறுமி தலை சிதறி பலியான நிலையில் 3 பேர் காயங்களுடன் மீட்பு. சத்தியமங்கலம் அருகே சாலையில் பழுதாகி நின்ற லாரியில் இருந்த உருளைக்கிழங்குகளை ருசி பார்த்த ஒற்றை யானை. தேசிய நெடுஞ்சாலையில் யானையின் நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சம். மாரத்தானில் ஓடிக்கொண்டிருந்த இளைஞர் திடீரென வலிப்பு ஏற்பட்டு பலி. புற்றுநோய் விழிப்புணர்வு தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரங்கேறிய சோகம். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புதிதாக விடப்பட்ட ஷெர்ரி என்ற சிங்கம் மாயமானதாக புகார். ட்ரோன் மூலம் சிங்கத்தை தேடும் நிலையில் பூங்காவை விட்டு சிங்கம் வெளியேறவில்லை என அதிகாரிகள் விளக்கம். சிவகாசி அருகே கோணம்பட்டியில் கடையில் இருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து சிதறியதால் தீ விபத்து. கடும் புகைமூட்டம் ஏற்பட்டதால் போக்குவரத்தும் பாதிப்பு. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம். பயிற்சி மாணவர்கள் மீது தாக்குதல் நிகழ்த்திய 4 பேரில் 3 மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று புகார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாத 20 டிப்பர் லாரிகள் பறிமுதல். ஆட்சியரின் வாகனத்திற்கு முன்னால் சென்ற லாரியில் இருந்து ஜல்லிக்கற்கள் சிதறியதை அடுத்து அதிகாரிகள் ஆய்வு. சென்னையில் போதைப் பொருள் விற்பனை செய்த பாஜக முன்னாள் நிர்வாகி மகன் உள்பட 4 பேர் அதிரடி கைது. விலை உயர்ந்த கஞ்சா, போதை மாத்திரைகள், 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கருப்பசாமி கோயிலில் நடிகர் தனுஷ் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம். கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி பொதுமக்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். நவம்பர் மாதம் 22ஆம் தேதிக்குள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலை நடத்தி முடிக்க திட்டம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதி. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் 17 பேர் உயிரிழப்பு. சாலைகள், பாலங்கள் துண்டிக்கப்பட்டதால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் பெரும் சிக்கல். (2027) கோவா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டி. காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு.
கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள கலப்பின கஞ்சா பறிமுதல். பாங்காக்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக வந்த பயணியிடம் கஞ்சாவை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராகிறார் ஆளுங்கட்சியின் புதிய தலைவர் சனே தகைச்சி. ஷிகரு ஷிவா ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த மாத மத்தியில் சனே தகைச்சி பதவியேற்க உள்ளார்.